விஜய் முதலமைச்சர் ஆகிறதுக்கு இன்னும் 11 சீட்டு வேணும். விஜய் அது இருந்தாலும் இந்த 16 சீட்டுகளே தேவையில்லாமல் இப்போ கூட்டணியில் அங்கங்கே கேட்க வேண்டிய நிலைமையாகி போயிடுச்சு. கூட்டணி வர மாதிரி இதே இந்த பஸ்ஸு தடை இல்லாமல் இந்த மக்கள் எல்லா ஊருக்கு போய் சேர்ந்துருந்தால் 135 இடம் வந்திருப்பாப்பில் விஜய். அப்போ தனித்தே மெஜாரிட்டி நின்றுப்பாப்பில். இப்போ 11 ஓட்டுக்கு வெயிட்டிங் பண்ணுறாப்பில். காங்கிரஸ் கூட்டணி இருந்தால் கூட 5 சீட்டு போட்டாலும் இன்னும் சீட்டு வேணும். அதுக்கு மக்கள் இந்த திமுக சரி பண்ணி இந்த பஸ்ஸில் நிப்பாட்டி ஜனங்க போகாத அளவுக்கு ஓட்டு போடாத அளவுக்கு பாதி ஓட்டு நின்று போச்சு. இப்போ அந்த ஓட்டெல்லாம் போட்டிருந்தேன் இன்றைக்கி விஜய் 135 இடம் வந்துருப்பாப்பில். என் கணிக்கு முன்னாடியே சொன்னேன், 2 மாதம் முன்னாடியே 90 இடம் 120 இடம் வருவாப்பிலன்னு நான் சொன்னேன். அதேமாதிரி 90 இடம் மேலே தாண்டிட்டார். இது நான் 2 மாதம் போட்ட கணிப்பு இது. அவர் தான் ஜெயிப்பார், அவர் தான் இருக்கணும். முக ஸ்டாலினி நான் முன்னாடி சொன்னேன், அதேமாதிரி ஜெயிச்சார். நல்லதே செஞ்சுன்னு வந்தால் இந்த வாட்டி ஜெயிச்சிருப்பார். சில இதுங்க நல்லது செய்யலை அவர், அது வந்து தோத்துட்டார். புரியுதுங்களா? யார் மக்களுக்கு நல்ல ஆட்சி கொடுக்குறாங்க, நல்லது செய்கிறாங்க, தொடர்ந்து செய்வாங்க. தொடர்ந்து இறைவன் அவங்களுக்கு பக்கம் இருப்பார். மோடி 3 வாட்டி ஆட்சியில் நிற்கிறாரு. மேலே சிவன் ஆசீர்வாதம் 3 வாட்டி தொடர்ந்து ஜெயிச்சு நிற்கிறாரு மோடி. எல்லா மாநிலங்களும் நல்லா செய்கிறாரு மோடி. பாரத் மார்த்துக்கு ஜெய், பாரத் மார்த்துக்கு ஜெய். ஓம் நமச்சிவாய, பார்த்திபதே நமச்சார ஹர மகாதேவ். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அது வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு இனிமேல் மக்களுக்கு நல்லா செய்யணும் விஜய். கேட்டுக்கொண்டு இந்த சிவனடியார் ஓம் நமச்சிவாய பார்த்திபதே சாதுன்னா சொல்கிறேன். நீங்கள் அதே மாதிரி நடந்தால் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கலாம். நீங்களும் அந்தமாரி இருந்தால் ஆட்சி ஆகும் 5 வருஷத்தில். ஓம் நமச்சிவாய். என்னோடய ஆசிரம் உங்களுக்கு இருக்கும் விஜய் தம்பி. என்னோடய ஆசிரம் உங்களுக்கு எப்பவும் இருக்கும். நல்ல ஆட்சியாக கொடுங்க மக்களுக்கு. நல்ல தேசம். ஓம் நமச்சிவாய், பார்த்திபதே நமச்சார ஹர மகாதேவா.